என் ஃபோனில் ரொம்ப நேரம் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃபோனு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக ஆரம்பிச்சிருது, அப்படியே ஹேங் ஆகுது, வீடியோவை ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. அதனால தான் சரி நம்ம சேனலுக்கு ஒரு கேமரா வாங்கலாம், வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல்லவரங்க சந்தைக்கு போயிருந்தேன்னா அப்போ வந்து இந்த கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து சாம்சங்கோட கேமராங்க, குவாலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாது. இதுவும் 4K கேமரான்னு போட்டிருந்தாங்க. வெறும் 200 ரூபா கொடுத்து தான் அந்த கேமராவை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதை எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா இதில் எந்த வித டேமேஜும் இல்லை, அப்படியே கைக்கு எடுக்காமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தீங்களா, இதில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம், பேட்டரி போட்டுக்கலாம். அந்த சார்ஜிங் கேபிளும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாடல் தான் இருக்குது. அந்த பின்னெல்லாம் சரி ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 1200 சொன்னாங்க. நம்ம வந்து பேரம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி 200 ரூபாய்க்கு கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அது ஒரு பெரிய கூத்து. அது எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். பல்லவரங்க சந்தையில் இந்த கேமராவை எப்படி எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் அல்லது வரும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ பேரம் பேசி 200 ரூபாய்க்கு கம்மி பண்ணி இந்த கேமரா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த கேமரா ஓப்பன் பண்ணி உள்ள என்ன பிரச்சனை, எதுக்காக இதை பல்லவரங்க சந்தையில் பழையரும் கடையில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை ஒர்க்காக வைக்கிறோம். அதுதான் இந்த வீடியோவோட டாஸ்க்கு. நம்ம அன்னைக்கு பல்லவரங்க சந்தைக்கு போனப்போ நிறைய கேமரா எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் பெருசாக இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே ரொம்ப முக்கியம் கேமரா பொறுத்த வரைக்கும். கேமரா நம்ம எடுத்த ஃபோட்டோ எந்த குவாலிட்டியில் வந்திருக்கு, ஒழுங்காக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடையலைங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இதனால் வரைக்கும் எடுத்த எல்லா கேமராலையுமே டிஸ்பிளே போயிருந்துச்சு. ஆனால் இது மட்டும் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. அதனால தான் எட்டு வந்தேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி பட்டன் அமைக்கி விட்டோன்னா ஓப்பன் ஆயிரும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சைடில் மெமரி கார்டு போட்டு அங்கே ஃபோட்டோலாம் ஸ்டோர் ஆகுமா, உடனே இது வந்து நம்ம லேப்டாப்பில் மாட்டினோம்னா ஸோ யூஎஸ்பி மூலமாக நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுத்ததை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அது அமைக்கினா இது ஓப்பன் ஆயிரும். உள்ள பேட்ரி, அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு தெரியுது, அந்த ஸ்லாட்டு இப்படி போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல, அங்கங்கே பட்டன் நமக்குன்னா ஓப்பன் ஆகுது. ஏன்னா என் ஃப்ரெண்டில் ஒன்று மட்டும் தான் இல்லை, ஆனால் அது பெரிய விஷயமா தெரியலங்க, நல்லா தான் இருக்குது. சரி மேலே லைட்டுன்னு நினைக்கிறேன், இது ஒரு லைட்டு, இது ஒரு லைட்டு, இந்த ஃப்ளாஷ் லைட்டு கிளிக்கு நெறியும்ல. இது எல்லாத்தை விட ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த சாம்சங் அப்படிங்கிற லோகோ தான். பிராண்டுனா பிராண்டு, அப்படி ஒரு பிராண்டுன்னு சொல்லலாம் சாம்சங்கை. ஸோ முன்னாடி வந்து மோடு மெனு டெலிட் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு பட்டன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், ஏதோ ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நான் வந்து கேமராவெலாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்க பார்த்தது கிடையாது, எடுத்து தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் கேமராவில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தது கிடையாது. சரி நம்ம சேனலுக்கு சொந்தமாக ஒன்று வாங்கிட்டு அப்படியே அதில் கற்றுப்போன்னு நினச்சி தான் நான் பல்லவரங்க சந்தைக்கு போயிட்டு தெரிஞ்சிகிட்டு இருக்கிறேன் ஒரு கேமரா வாங்கினேன்னு சொல்லிட்டு. சரி அப்போ தான் நமக்கு தலையை நல்லா மாட்டினா இதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பிரித்து மேய்ஞ்சி ஒர்க்காக வைப்போம். இந்த கேமராலாம் நாலா பக்கமும் குட்டி குட்டி நட்டாக கொடுத்துருக்காங்க. அதை கழட்டுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்ட பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு டிவைஸையும் ஈஸியாக கழட்டலாம். ஸோ இது லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அது மூலமாக வாங்கிக்கோங்க, ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. சரி அதை யூஸ் பண்ணி நம்ம கேமராவை கழட்டி முடிச்சாச்சு. இப்போ திறக்கலாம். மூடி அந்தளவுக்கு டைட்டெல்லாம் கொடுக்கல, சும்மா இழுத்து உடனே வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு மூடி, பேக் சைடு ஒரு மூடின்னு கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் கழட்டிட்டா உள்ளே இருக்கிற மதர் போர்டு, அப்புறம் கேமரா சென்சாரு இதெல்லாம் பார்த்துடலாம் போல். ஸோ பேக் சைடு மூடி அந்த மாதிரி தான் டைட்டாலாம் கொடுக்கல, ரெண்டையும் கழட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்களா அவ்வளோதான், உள்ளே இருக்க சிப்பு இப்போலாம் தெரியுதா. மூடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸாக இருக்குது. இதுக்குன்னே தனியாக ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க போல், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மூடியாங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு அதை மூடி ஓரமாக வச்சாச்சு. இப்போ நம்மளோட மெயின் டிவைஸ் எடுக்கலாம். இதுதான் கேமரா செட்டப்பு. நான் சொன்ன மாதிரி கேமராவோட அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜ் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரில, கழட்டி பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்களா மதர் போர்டு, இதில் வந்து ஏதோ சிப்பு கொடுத்துருக்காங்க, என்விடியா சம்திங் இதை போட்டிருக்கு. என்விடியாலாம் கிடையாது, கேமராக்கு தனி சிப்பு இருக்கும், அதை வந்து மதர் போர்டில் வச்சுருக்காங்க. கேமரா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த லென்ஸு அதெல்லாம் தெரியும். சேஃப்டிக்காக எப்போயுமே க்ளோஸாக தான் இருக்கும். நம்ம கேமரா எடுக்கும்போது மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு மேலே கருப்பு கலர் டேப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நைஸாக ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே குட்டியும் நட்டெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் இப்படி டேப் போட்டுருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள், உள்ளே நட்டு இருக்கும். அந்த நட்டெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தான், ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு தான் அந்த டிவைஸை வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு டேப்பு தானே அதில் என்ன இருக்க போகுது இழுத்தா வந்துன்னு சொல்லிட்டு இழுத்திங்கன்னா உள்ள நட்டு போட்டுறதுக்கு அதுக்குமா அந்த டிவைஸே டேமேஜ் ஆயிரும். ஸோ எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது பெரிய இம்பாக்ட் ஆகலாம். நான் அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி இன்னொரு டேப்பை ரிமூவ் பண்ணால் அந்த டேப்பை வந்து ஸ்டிப்பு மேலே ஒட்டி வச்சுருந்தாங்க. சரி இன்னும் அதை மெதுவாக ரிமூவ் பண்ணி பார்த்தா ஆரம்பத்திலே ஸ்டிப்பு பிஞ்சு போயிருக்குங்க. அதாவது அந்த கேமராக்கும் மதர் போர்டு இந்த டிஸ்பிளே இதுக்கெல்லாம் போகிற ஸ்டிப்பு இருக்கும், நிறைய ஸ்டிப்பு கொடுத்து வச்சுருப்பாங்க.
அதில் ஒரு டைப்பான ஸ்டிப்பு பிஞ்சு போயிருக்கு. பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சுங்க. சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த டேப்பை முழுசாக உரித்து பார்ப்போம், அப்போ தான் நமக்கு டீட்டெயிலாக தெரியும்னு சொல்லிட்டு மெதுவாக கிழிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம கிழிக்கும் போது ஸ்டிப்பு பிஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் கேர்ஃபுல்லாக கிழிச்சு பார்த்தா அவ்வளோதான், போங்க நம்மளை முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிறது போல் பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிப்பே பிஞ்சு போயிருக்கு. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இந்த கேமராவை பார்த்தீங்களா, வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, எந்த வித டேமேஜும் இல்லாத போல தான் தெரிஞ்சுது. ஆனால் உள்ளே கழட்டி பார்த்தா தான் தெரியுது ஸ்டிப்பு போய் இது மொத்தமாக போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த கேமராவை கழட்டும் போது பிச்சு விட்டாங்களா, இது என்ன எதுன்னு ஒன்றும் புரியல. இதே போல் சம்பவம் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்புக்கு நடந்துச்சு. நான் லேப்டாப்பை கழட்டும் போது தெரியாமல் அந்த ஸ்டிப்பை வந்து அசைச்சிட்டேன், அதனால் அது பிஞ்சு போச்சு. ஸ்டிப்பு எங்கே கிட்ட கிடைக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்போட டிஸ்பிளே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ இதே போல தான் நீங்கள் எந்த ஒரு டிவைஸை கலட்டினாலும் சரி, மாட்டினாலும் சரி, க்ளீன் பண்ணாலும் சரி, உள்ளே இருக்க ஸ்டிப்பை ரொம்பவே பார்த்து பக்குவமாக கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏதாச்சும் பிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த டிவைஸையே தூக்கி போட வேண்டிய நிலைமையாக இருக்கும். சரி இந்த கேமராவை 200 ரூபா கொடுத்து வாங்கினீங்களே, இப்போ ஸ்டிப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மேலே ஒர்க்காக வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க்காக வைக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஸ்டிப்பு வந்து வாங்கணும். ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன மாடல். இன்ன வரைக்கும் அது ஸ்டாக்கில் இருக்கா, மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆன்லைனில் பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம். எந்த ஸ்டிப்பு பிஞ்சு போச்சோ அந்த ஸ்டிப்பை மட்டும் வாங்கி இதில் போட்டு ஒர்க்காக வைக்கலாம். இல்லை நம்ம ரொம்பவே கம்மி ரேட்டில் ஏதாச்சும் சீப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சென்னையில் இருக்க ரிச் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இந்த கேமராவை காட்டி, ஐயா இப்படி ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு, இதுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுங்க. அதே போல் இந்த கேமராவுக்கு வந்து பேட்டரி இல்லையா, பேட்டரி இல்லை, சார்ஜர் இல்லை, ஸோ எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வரலாம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு கேமராக்குள்ளே அப்படி என்னையா இருக்குது, வீடியோ குவாலிட்டிலாம் தரமாக இருக்குது, அவ்வளோ கிளியராக வருது, அப்போ கேமராக்குள்ளே எப்படி லென்ஸ்லாம் இருக்கும், கேமரா இருக்கும், டிஸ்பிளே செட்டப்பு, மதர் போர்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும்ல. அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த கேமராவை ஸ்டிப்பு பிஞ்சு போனால் என்ன, உள்ளே என்ன இருக்குன்னு கழட்டி அரைச்சி பார்த்துருவோம். சாம்சங் டிவைஸ்னால் சும்மாவா அப்படிங்கிற போல் இந்த சாம்சங் கேமராவில் பார்த்தீங்கன்னா சுற்றி குட்டி ஸ்க்ரூவாக போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் தேடி கண்டுபிடிச்சி திறக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதை மீறி திறந்தோம்னா எந்த பக்கம் அந்த பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. நானும் சைடில் பிடிச்சிருக்கிறேன், பேக்கில் பிடிச்சிருக்கிறேன், ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒவ்வொரு டேப்பாக ரிமூவ் பண்ணி அது எங்கிட்ட இருந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு மெயின் பார்ட்டை பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஃப்ரண்ட் சைடில் அந்த சைடில் தான் எக்கச்சக்கமான நட்டை போட்டிருந்தாங்க. அதை இழுத்து பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பேக்குன்னு தேடி பார்த்தப்போ இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் குட்டியோண்டு மைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா மூலமாக வீடியோ ஷூட் பண்ணி அப்போயே அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் போல். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேனான் கேமரா வந்து பழைய கிளையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமராலாம் கொடுக்கல. இதில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி இப்போ போர்டை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே இருக்க போர்டு, மதர் போர்டு எல்லாத்தையுமே. இதாங்க நமக்கு பிஞ்சு போன ஸ்டிப்பு தெரியுதா, அது டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு. அது பிஞ்சு போனதுனால டிஸ்பிளேயில் படம் தெரியாமல் மொத்தமாக இதுக்கு ஆப் அடிச்சு விட்டுருச்சு. நம்ம நினச்சோம் டிஸ்பிளே உடையலை அப்போ நல்லா இருக்குன்ட்டு, பட் உள்ளே கழட்டி பார்த்தா தான் நமக்கு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இதே போல் சைடில் 4-5 ஸ்டிப்பு இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டோம். அப்புறம் மேலே இருக்க அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கெப்பாசிட்டரை பதிச்சு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கெப்பாசிட்டர் மாதிரி தான் தெரியுது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கெப்பாசிட்டர் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. இது வந்து மேலே இருக்க பட்டனோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதாவது மேலே நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டு கேமராவில் பளிச்சுன்னு எரிஞ்சிட்ட மாதிரி பார்த்தீங்களா ஒரு லைட்டு, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கெப்பாசிட்டர் தான். சரின்னு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ மெயின் மதர் போர்டை பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா இவ்வளோ தான். இதில் வந்து முன்னாடி இருக்கிற அந்த பட்டனுக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு, அப்புறம் கேமராவுக்கு ஒரு ஸ்ட்ரிப்புன்னு போகும். அந்த பட்டன் லேயரை மட்டும் பிரித்து பார்த்தேன், அது ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே எந்த இடத்துல நட்டை கொடுத்துருக்கானே தெரில. நானும் சைடில் இருக்க நட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டேன், ஸ்க்ரூவெல்லாம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஏதோ கொடுத்து வச்சுருக்காங்க. சரி இதை கழட்டும் போது டிஸ்பிளே ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமாக சோலி முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அந்த கேமரா லென்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், மதர் போர்டையும் லென்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணலான்ட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த சின்ன டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மட்டும் தனியாக கழட்டியாச்சு தெரியுதா. ஆனால் பிஞ்சு போச்சுங்க. அந்த ஸ்பீக்கருக்கு போகிற வயரு, மைக்குக்கு போகிற வயரு வந்து நான் கழட்டும் போது பிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, அது வந்து ஸ்டிப்பு கிடையாது, பார்த்தீங்களா ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம சால்ட்ரிங் மிஷினை வச்சு இதை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிப்பாக கொடுத்தா தாங்க பிரச்சனை, கட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மைக் மட்டும் இப்போதைக்கு ஜாயிண்டாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ஸ்டிப்பு தெளிவாக நல்லா இருக்குது, கிளியவே இல்லை. ஸ்டிப்புனா இப்படி இருக்கணுங்க, இப்படி தான் கேர்ஃபுல்லாக கலட்டணும்.
கலட்ட தெரியாமல் கலட்டினோம்னா பிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் சோழி முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து மதர் போர்டு நல்லா இருக்குது, அந்த கேமராவும் நல்லா இருக்குது. ஆல்டர்னேட்டிவாக என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவில் டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு தாங்க பிஞ்சு போச்சு. அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி உள்ளுக்குள்ளே எதுவுமே ப்ராப்ளம் இல்லாமல் தெரியுது. இது மூலமாக இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கேமராவுக்கு போகிற ஸ்டிப்பு தனியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அது டேரெக்டாக போயிட்டு டிஸ்பிளேயில் கனெக்ட் ஆகுது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டிப்பில் வந்து இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும். ஸ்டிப்பு போச்சுன்னா அதை மட்டும் தனியாக கழட்டி நம்ம கடையில் போயிட்டு வாங்கிடலாம். பட் ஒரு எண்டு தான் போர்டில் மாட்டுற மாதிரி இருக்குது, இன்னொரு எண்டு வந்து டேரெக்டாக உள்ளே அட்டாச் ஆகிருக்கு, அதை ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த கேமராவில் அப்படி தாங்க இருக்குது, ஒரு எண்டு மட்டும் தான் மதர் போர்டில் மாட்டுற மாதிரி இருக்குது, இன்னொரு ரெண்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக டிஸ்பிளே கூட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ரிமூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த கேமராவுக்கு டிஸ்பிளே மாற்றினா தான் உண்டு ஒரே ஒரு சொல்யூஷன், தனியாக போயிட்டு ஸ்டிப்பெல்லாம் வாங்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ ரேட் நமக்கு எகிரும். ஏன்னா தனியாக ஸ்டிப்னால் ஒரு 100 ரூபா 150 ரூபா சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேமராவோடு வேணும் எனக்கு ஸ்டிப்பு அப்படின்னா மேபி இது 1000 ரூபா 2000 ஆகலாம், ரொம்ப கஷ்டம். நான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு பாதி குறைஞ்சி போச்சு. ஏன்னா ரொம்ப செலவாகும், நம்மக்கிட்ட அந்தளவுக்கு காசு கூட இல்லை. நம்ம கேமரா வாங்கினதே 200 ரூபா தான் வாங்கினோம், இதுக்கு 1000 ரூபா 2000 செலவழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனையாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் நான் பாக்கெட்டுக்குள்ளே சேஃபாக எடுத்து வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதை திரும்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நட்டு போட்டிருந்தாங்க, இது சரியாச்சு அப்படின்னா நம்ம திரும்ப கரெக்டாக போட்டு ஒர்க் பண்ணி வச்சு நம்ம இது பண்ணலாம். இதுதான் ஒர்க்கே ஆகலையே, ஸ்டிப்பு பிஞ்சு போச்சு. எப்படியா இருந்தாலும் இதுக்கு வேலைப்பாடு இருக்குது, அதனால் இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு வச்சுப்போம், காசு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்த இந்த 200 ரூபா சாம்சங் கேமராவோட ஒரிஜினல் ரேட்டு, அதாவது புதுசாக வாங்கினா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 25,000 போட்டு தான் ஆன்லைனில். ஸோ இதுக்கு டிஸ்பிளே வாங்கணும் அப்படின்னா எப்படியும் கூட தான் இருக்கும். ஸோ 25,000 வாங்கின கேமராவை இதை கழட்டும் போது லைட்டாக ஸ்டிப்பு பிஞ்சு போனதுனால மொத்தமாக க்ளோஸ் ஆகி பாருங்கள் பழைய எறும்புகளில் தூக்கி போடுற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ இது மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் டிவைஸ் ஓடாமல் இருக்குது, அல்லது ஏதாச்சும் ஒரு டிவைஸை நீங்கள் கழட்டி துடைக்க போகிறீங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அது துடைக்கும் போதோ கழட்டும் போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கழட்டுங்க. உள்ளே இருக்க சின்ன ஸ்டிப்பு பிஞ்சாலும் மொத்தமாக டிவைஸை சோழி முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய செலவாகும், நீங்கள் வாங்கின காசையே மொத்தமாக கோவிந்தா போட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு நல்லா கழட்டு தெரியும், நல்லா பார்க்க தெரியும், நான் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா அமைதியாக போயிட்டு ஏதாச்சும் கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் ரொம்பவே சேஃப்டியானது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்டையும் இதே மாடல் கேமரா இருக்குது, அது ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸ் மாற்றணும், அதை நான் தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி நம்ம கேமராவில் இருக்க பார்ட்ஸை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான் பிரச்சனை, டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப் மட்டும் தான் பிஞ்சிருக்கு, மற்றபடி கேமரா லென்ஸு, அந்த பட்டன் போர்டு, மதர் போர்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் அலைஞ்சி ஸ்டிப்பு கிடைக்காம தேடி அலைஞ்சிறதுக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பெரிய இது வரப்போகிறது கிடையாது. ஸோ தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.